உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தலித் மக்களுடைய தலைவர்கள், ஆதி திராவிட மக்களுடைய தலைவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பெரியார் மண், இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நாங்கள்லாம் இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறோம், இந்த அளவுக்கு புரட்டி இருக்கிறோம், உருட்டி எடுத்துட்டோம், அப்படியே புரட்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த தலைவர்களுக்கான ஒரே ஒரு கேள்விதான், ஐயா கடந்த ஆட்சியில் தான் நீங்கள் இதுவரைக்கும் கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்காக வருடம் ஒதுக்கப்படக்கூடிய அந்த ஒரு நிதியை போன ஆட்சியில் மக்களுக்கு தலித் மக்களுக்கே கொடுக்காம திருப்பி அனுப்புனாங்க. அதை இலவசங்கள் கொடுக்க பயன்படுத்தினாங்க. அதை யாருமே இதுவரைக்கும் நீங்கள் கேட்கல. தலித்தின் தலைவர்கள்னு சொல்லுகிறீங்க பார்த்தீங்களா, தலித் மக்களுடைய தலைவர்கள்னு சொல்லுகிறீங்கல்ல, இதுவரைக்கும் அந்த கேள்வியை யாருமே கேட்கல. ஆனால் இப்போ முதல்வர் விஜயோடைய ஆட்சியிலையும் நான் தான் மாற்றத்திற்கான முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இந்த முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியிலும் இந்த பணம் 25,124 கோடி ரூபாய் தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பணம் தமிழ்நாட்டில் 4,000 கோடி மட்டும்தாங்க தலித் மக்களுக்காக செலவு பண்ணப்பட்டிருக்கு. மீதி தொகை முழுவதுமே இலவசங்கள் கொடுக்கிறதுக்கு மற்ற துறைகளுக்கு வாரி வழங்கப்பட்டிருக்கு. யாருடைய பணம்? தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம். இந்த பணத்தை வேற எந்த துறைக்குமே செய்யக்கூடாது, ஒதுக்கக்கூடாது, செலவு பண்ணக்கூடாதுங்க. இதுதான் இந்த பணத்தை ஒதுக்குறதுடைய முதல் கண்டிஷனே. தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பணத்தை வேறு எந்த துறை செலவுகளுக்காகவும் ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனோட தான் இந்த பணத்தை ஒதுக்குறாங்க. அந்த மக்களுக்கு செலவு பண்ணாம இந்த முதல்வர், மாற்றத்திற்கான முதல்வர் விஜயும் பார்த்தீங்கன்னா இதை பஸ்ஸுக்கு இலவசம் கொடுக்கறதுக்கு, 1000 ரூபா பணம் கொடுக்கறதுக்கு, மற்ற தாலிக்கு தங்கம், தாய்மாமன் மோதிரம், இந்த சிலிண்டரு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு பொது பயன்பாட்டில் விட்டுருக்கிறாரு. ஐயா நீங்கள் தலித் மக்களுடைய தலைவர்களே, தானை தலைவர்களே, தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் வாயை திறந்து கேட்க மாட்டீங்களா? இதுவரைக்கும் தான் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க, இந்த ஆட்சியிலுமே கேட்க மாட்டீங்களா? சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களே, இதை பத்தி வாய் திறக்க மாட்டீங்களா? அண்ணன் சீமான மட்டும் தான் கேட்பீங்களா? திரள் நிதி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா வாய் திறந்து? தயவு செய்து இந்த ஆட்சியிலாவது இதை கேட்டு உங்களை மலை போல நம்பி கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு இந்த பணத்தை முழுவதுமா தலித் மக்களுக்கு வாங்கி கொடுங்க. நன்றி உறவுகளே.